ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே மழை தூறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப பெருசாகவும் மழை பெய்யலை, மழை நிற்கல. இப்படி கொசு தூறல் மாதிரி தூறிக்கிட்டே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். கிளைமேட் நல்லாவே சில்லுன்னு இருந்துச்சு. காலையிலேயே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து எல்லோரும் வந்து நம்மளை சும்மா விட்டுருவாங்களா. கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது. ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. குட்டீஸுங்களும் அதை பிடிச்சிட்டு ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு வாழைக்காய் இருக்கான்னு பார்த்தா வாழைக்காய் இல்லை, வாழைக்காய் முடிஞ்சிருச்சு. சரி, உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜி போட்டுடலாம், உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பஜ்ஜிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டா ஒரு 2 பஜ்ஜி சேர்த்தி உள்ளே போகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி சுடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் ஃபஸ்ட்டு அரைச்சேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் பஜ்ஜி போடுறதுக்கு. இந்த வெங்காயமெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. ஸ்லைஸாக வெங்காயம் எனக்கு கட் பண்ணுறதுக்கு வரல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஸ்லைஸாக வந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமனார் வந்து பீக்கிங்காக போட்டு பஜ்ஜி போட்டு தாமான்னு சொல்லிட்டு பீக்கிங்காக கட் பண்ணி கொடுத்தாரு. ஆக மொத்தத்தில் இவங்க எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணதில் என் கிச்சன் நாரி போச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலையை விட அந்த க்ளீனிங் வேலை தான் எனக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. முதல்லலாம் சுட்டு அவங்க கையில் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு மீதி இருந்த பஜ்ஜி எல்லாமே சுட்டு எடுத்தேங்க. எனக்கு டே இப்படி தான் போச்சு. கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்வீங்க, எது சூடாக சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.